இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் வீடியோ போட முடியல. கொஞ்சம் காய்ச்சல் மாரி வந்து ரொம்ப முடியாம ஆயிட்டு. இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். ஏடிஎம் போயிட்டு அப்படியே சரியான டிராஃபிக் இன்றைக்கி நியூ இயர்னால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டில் சர்ச் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் போகணும்னு நினச்சேன், போகவே முடியல. சரின்ட்டு போனேன். நியூ இயர்க்கெல்லாம் கோலம் போட்டுருந்தாங்க. போனோன்னா வாசல்லையே அந்த இது இருந்தது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே தண்ணியில் மழையிலேருந்து தண்ணி வர்ற மாரி. ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் என்னென்னா, ஏசப்பா தானே பிறந்திருக்குப்பாங்க. ஆனால் மாதா மாதிரி கேர்ள் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எதித்தாப்புலே பார்த்தீங்கன்னா கெவி இருந்துச்சு. கெவினையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. இப்படி உள்ளே பார்த்தா சர்ச்சு பார்க்குறதுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போயிருக்கேன். நான் அந்த சர்ச்சுக்கு வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன். உள்ளே போனதில்லை. தூத்துக்குடி சர்ச்சுக்கு தான் அடிக்கடி போயிருக்கேன். இங்கே உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே அமைதியாக இருந்துச்சு. மனசுக்கே ஒரு மாதிரி சைலண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயுமே ஒரு இது வச்சுருந்தாங்க. அந்த பனி அதுக்கு சொல்ல மறந்துச்சு நேமே. அங்கேயுமே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பனி செட்டப்பில் வச்சு நல்லா இருந்துச்சு பார்க்க. தொழுவோம். அது கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏசப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசப்பா அந்த சிலை அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நானும் ப்ரேயர்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர்க்கு சந்தோஷமாக இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எதையும் நினச்சி வருத்தப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நல்லதே நினைக்கலாம், நல்லதே நடக்கும். ஒரு நம்பிக்கையில் நம்மளும் இருப்போம். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் நாளைக்கு சந்தோஷமாக இருங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம வீடியோ இனிமேல் மறக்காமல் போடுவோம். எல்லோரும் ஏதாச்சும் ஒரு இது எடுத்துக்கோங்க. நல்லா 2026 இருக்கணும்னு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர்.